Rampage. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி ஹண்டர்ஸ் யூடியூப் சேனல். இது ஒரு பிஆர் ரேங்க் தாங்க. ஒரு எனிமி இது டேமேஜ் பண்ணால் என்ன முடிச்சுக்கலாம். இது ஒரு தரமான மேட்ச் தான். அதான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு தோணிச்சு, அதான் போட்டேன். கொஞ்சம் ஐடியாஸும் கிடைக்கும். அதில் ஒரு ஊக்கம் நீக்காக வேணே அடிச்சுக்கோங்க. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணுறதுக்கான ஐடியாஸ்லாம் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து அங்கே ஒரு எனிமி ஆகினே நாக்கு அடிச்சாச்சு. கில்லை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இது யாரு டீமேட்டு நினச்சேன். ஜஸ்ட் அவனே ஸ்கோப் போட்டால் ஏம் உள்ளல. அதுக்கப்புறம் நம்ம ஜீப்பெட்டு கிளாக் டவர் பக்கம் போயிடலாம். அங்கே வந்தால் சும்மா தான் வந்துட்டு இருந்தோம். ஒரு எனிமி டேமேஜ் பண்ணாங்க. ஒரு போய் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சைட்லேருந்து யாரும் அடிக்க மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அந்த இடத்துலலாம் நான் சரியான அடி காய்ஸ். நீங்கள் கான்ஃபிடென்ஸ், உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக அடிக்கலாங்க. இங்கே நீங்களே ஹெல்த்தை பார்த்தீங்கனாலும் தெரியும். அசால்ட்டாக நம்ம ஒரு தைரியத்தோடு நின்று அடித்தோம்னா கண்டிப்பாக யாரனாலும் அடிக்கலாம் காய்ஸ். நீங்களும் யாரை மாதிரினாலும் கேம் ப்ளே பண்ணலாம். நானும் அதுக்குன்ட்டு அந்தளவு ப்ரோ பிளேயர்னு நான் பீத்திக்கிட விரும்பலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீடாகிட்டேன். ஏன்னா ஃபைட் இந்த இடத்துல இருக்காது. ஜீப்பெட்டு எனிமையை தான் தேடிட்டு இருப்பேன் காய்ஸ். அதுக்கப்புறமா அந்த சைடு போனால் அந்த இடத்துலலாம் நான் நாக்காயிருவேன். டீம்மேட் தான் ரிவே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் நம்ம ஜீப் எட்டு போகும்போது அங்கே ஒரு எனிமி ரிவே பண்ணிட்டு நிற்பான். க்ளோவால் போட்டு கிரானைடை கரெக்டாக தூக்கி போடும்போது ஸ்கைலர் போட்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க. அவனே அடித்து முடிச்சுட்டு கிளியர் பண்ணிடுவாங்க கைஸ். அதுக்கப்புறமா அந்த இடத்துல 1 நம்பர் அரவலாம் அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு அவனை ரிவே பண்ணி விட்டு சோனுக்குள்ளே போய் நம்ம டீமேட் 2 இடத்தையும் ரிவே பண்ணி விட்ருவாங்க. ஸோ அது கொஞ்சம் குளருது, அதெல்லாம் கண்டுடாதீங்க. சோனி ஐயோ எல்லாமே உயிர் போகுது. அதுக்கப்புறம் ஒரு சூப்பர்மேட்டை போட்டு ஃபைட் பண்ண போகலாம் கைஸ். நாங்கள் 4 பேர், இன்னும் எனிமி 3 பேர் இருக்காங்க. நான் வந்து என் டீம்மேட்லாம் இருக்காங்கங்க தைரியத்தில் விளையாடுவேன். கடைசியில் பார்த்தா என் டீம்மேட் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் தான் 3 பேரையுமே முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நான் டீம்மேட் வந்து உயிரோடு இருக்காங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா என் டீம்மேட் நாக்கு எல்லாரும் அந்த இடத்துல முடிச்சிட்டதுக்கப்புறம் ரிட்டர்ன் கனி வந்தால் எனிமையெல்லாம் சோனுக்கு இங்கே தான் வந்து ஆகணும். அதனால் நம்ம வெயிட் பண்ணலான்ட்டு நான் வெயிட் பண்ண போனேன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் எனிமையெல்லாம் கூடி வந்தாங்க. இந்த இடத்துல டேமேஜ் பண்ணலான்னு பார்த்தா சோறு வேறு குறுக்க இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து டேமேஜ் பண்ணா சரின்ட்டு நம்ம சோனுக்கு போயிட்டு அவங்க எப்படினாலும் நம்ம எனிமி எப்படினாலும் சோனுக்கு வந்து தான் ஆகணும் கைஸ். இங்கோடி ஒருத்தனாவது வருவானான்னு பார்த்தா கரெக்டாக ஒருத்தன் கால் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கோடி வந்தால் கரெக்டாக வந்தான். அவனே அடித்து முடிச்சாச்சு கைஸ். கில்லை கிளியர் பண்ணிவிட்டு இங்கோடி இன்னொருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக அடிக்க நேரத்தில் க்ளோவால் போட்டாங்க கைஸ். அப்புறம் க்ரோனா போட்டு இங்கோடி போட்டிருந்தான். அங்கோடி வந்து அடிச்சிட்டேன். அப்புறம் பின்னாடி இருந்து ஒருத்தன் டேமேஜ் பண்ணுவான். இந்த இடத்துல தான் கைஸ் என் டீம்மேட் எல்லாருமே இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் நீங்களே டீம்மேட்டை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக்கு 2 பேர் டெத்து. நான் தான் கடைசியில் எப்படியோ முடித்துறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்யூ. மறக்காமல் ஏதாவது கண்டென்ட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க.